புதிய கட்சியை ஆரம்பிக்கும் சசிகலா. வெளியான பரபரப்பு தகவல். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நமது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே சசிகலா அம்மையாருடைய செயல்பாடுகள் என்பது மிகப்பெரிய அளவில் இருந்தது. சசிகலா அம்மையார் சொன்னால் ஜெயலலிதா அம்மையார் சரி என்று சொல்வார் அப்படிங்கிற நம்பிக்கை என்பது ஒரு காலத்திலே இருந்தது. ஆனால் இன்று அதிமுகவிற்கும் சசிகலா அம்மையாருக்கும் எந்த விதமான சம்மதமும் கிடையாது, ஒரு அதிமுகவே கிடையாது என்ற நிலைமை என்பது உருவாக்கப்பட்டுவிடும். அதாவது சசிகலா அம்மையாரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை தன்னுடைய குடும்ப கட்சியாக, மன்னார்குடி குடும்ப கட்சியாக மாற்றுவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்க ஆரம்பித்தார். அந்த வேலைப்பாடுகள் தான் தற்போது சசிகலா அம்மையாரை ஓரம் கட்டி வைத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். நீங்கள் ஒருவேளை யோசனை செய்து பாருங்கள். இப்ப எடப்பாடி பழனிசாமி இல்லாமல் அதே இடத்தில் சசிகலா அம்மையார் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? சசிகலா அம்மையார் மட்டும் இருந்திருந்தால் அதிமுக இந்நேரம் அடிமை கட்சியாக, குடும்ப கட்சியாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கும். அப்படி சசிகலா அம்மையார் இருந்திருந்தால் கண்டிப்பாக அதிமுகவாக இருந்திருக்காது, பல பிரிவுகளாக, பல துண்டுகளாக பிரிந்து கிடந்திருக்கும். அது மட்டுமில்லாமல் அதிமுகவை அபகரிக்க நினைத்தது, அதே போல அதிமுக தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என அதிமுகவை குடும்ப கட்சியாக மாற்ற நினைத்ததுதான் சசிகலா அம்மையார் செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. ஓபிஎஸ்ஐ முதல்வர் பதவியில் இருந்து இறக்கியதும் சசிகலா அம்மையார் செய்த ஒரு தவறு அப்படின்னே கூட சொல்லலாம். தர்மயுத்தம் யாருக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது? சசிகலாவிற்கு எதிராகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. சசிகலா அம்மையார் சிறைச்சாலைக்கு சென்ற அந்த நேரத்திலே முதல் ஆளாக மேடை ஏறி சுவீட் கொடுத்தவர் ஓபிஎஸ் அவர். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் சசிகலா அம்மையார் இனிமேல் அதிமுகவிற்குள் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது இருக்கிறதா அப்படின்னா வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் சசிகலா அம்மையார் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேட்டியிலுமே என் மூலமாகத்தான் அதிமுக வெற்றி பெறப் போகிறது, 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுக வெற்றிக்கு என்னுடைய உழைப்பு மிகப்பெரிய அளவில் இருக்க போகிறது என தொடர்ந்து குரல்களை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் குரல்கள் கொடுக்கக்கூடிய அந்த வேலை என்பது பார்த்தீங்கன்னா அறிவிப்பு என்பது வெற்று அறிவிப்புகளாக ஓபிஎஸ் எப்படியோ அதே போலத்தான் சசிகலா அம்மையாரும் இருந்து கொண்டிருக்கிறார். சசிகலா அம்மையாரின் பின்னாலோ ஓபிஎஸ்ஸின் பின்னாலோ தொண்டர்கள் எண்ணிக்கை என்பது மிக குறைந்த அளவுதான் இருக்கிறது. பொதுச்செயலாளர் வழக்கு என்பது சசிகலாவும் தொடுத்து பார்த்தார், இருந்தபோதும் வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே சசிகலா அம்மையார் அடுத்த கட்ட முடிவை இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது நேற்றைய தினம் இரவு சசிகலா அம்மையார் இல்லத்திலே ரகசிய ஆலோசனை கூட்டம் என்பது நடந்திருப்பதாகவும், அந்த ரகசிய ஆலோசனை கூட்டத்திலே தனி கட்சி, புதிய கட்சி ஒன்றை ஆரம்பிக்கலாம், அந்த கட்சியின் மூலம் விஜயுடன் கூட்டணி என்பது வைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. ஓபிஎஸ்ஸையும் அதிமுக பாஜக கூட்டணி இணைப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஆனால் டிடிவி தினகரனுக்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். அதே நிலைமைதான் ஓபிஎஸ் நிலைமைதான் நமக்கும் இருக்கிறது. அதன் காரணமாக ஓபிஎஸ்ஸையும் ஒன்றிணைத்து புதிதாக ஒரு அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பின் மூலமாக தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி என்பது வைக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தற்சமயம் சசிகலா அம்மையார் வந்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டு, எந்த ஒரு புதிய கட்சி ஆரம்பித்தாலும் சரி, எதை பண்ணாலும் அதிமுகவை ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது நம்ம அதிமுக தொண்டர்கள் அனைவருக்குமே தெரியும். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.